ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்க போகிறேன். என்ன விளாக் நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஏற்காடு பார்ட் 2 தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். ஸோ ரோஸ் கார்டனுக்கு லாஸ்ட்டில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நடந்துட்டு இருக்கும் போது தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ கடைசியில் ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்தது இந்த மாதிரி அந்த வியூ பாயிண்ட் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறமேட்டு ஒரு வழியாக நடந்து வந்துட்டோம் மேலே. ஸோ இங்கே ஒன்று இருந்தது, அங்கே ஒன்று இருந்தது. அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் மேலே நடந்தால் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. எங்களால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் அது பார்க்கல. வியூ பாயிண்டில் நின்று எடுத்த வியூ தான் இது. செம்மையாக இருக்குல்ல? ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ செம்மையாக இருந்தது அங்கே அந்த வியூ. ஆக்சுவலி ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது கரடி வியூ பாயிண்ட்டு. ஸோ இது நானும் என் கசினும் அப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தேன், அந்த மாதிரி போனோம். ஸோ அப்படியே இந்த கொஞ்சம் அப்போ தான் டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அப்படி நடக்கும்போது. ஸோ அதுதாங்க. ஸோ இது கரடி வியூ பாயிண்ட் தான் இது. ஸோ அதோட பாத்வே அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக நடக்கணும். சுற்றியுமே அழகாக இருந்தது, நிறைய பூ, அப்புறமேட்டு கிராஸு நல்லா இருந்தது. ஸோ இதுதான் நடக்கிற ஒரு வே பார்த்து. அங்கேயே நிறைய புல்லுலாம் இருந்தது, பார்த்தா தெரியுதுல்ல? ஸோ அதனால் அழகாக இருந்தது. ஸோ அங்கே இருக்குது வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது. ஸோ இது அங்கேருந்து எடுத்த ஒரு பிக்கு. ஸோ இதுதான் அங்கேருந்து எடுத்த வியூ. அழகாக இருக்குல்ல? ஸோ இதுவுமே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம போனோம்ல அந்த வியூ பாயிண்ட், அதை விட இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, பாருங்கள் நீங்களே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஏற்காடு ப்ளஸ் சேலமில் மேட்டூர் டேம் கூட தெரியும். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அங்கே லாஸ்ட்டில் தண்ணி இருக்குல்ல, அது அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே, அந்த லாஸ்ட்டில் அது ஸ்கை மாதிரி இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட்டில் தான் அது ஸோ அதுதான் மேட்டூர் டேமு. அப்புறமேட்டு நாங்கள் ஒரு கோயில் போனோம். அது செம்ம ஃபேமஸான கோயில். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல பக்கோடா வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுதான் அது. நைட்டில் இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். அங்கே லைட் எரிஞ்சு செம்மையாக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போன டைம் 7 o'clock. ஸோ இங்கேருந்து 7 o'clock வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து லைட் அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ அங்கே எங்களுக்கு எப்படி சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அங்கே சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை, பர்ஃப்யூமு, அப்புறமேட்டு சோப்பு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ இதுதான் அந்த இடம். சாக்லேட் நல்லா சூடாக மெல்ட் பண்ணி இந்த இடத்துல டாப்பிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த போட்டிங் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது தெரியும் இந்த இடத்துலேருந்து. ஸோ இது நான் ஸ்டே பண்ண ஹோட்டலோட பால்கனிலேருந்து வியூ. ஸோ அப்புறமேட்டு ரூம் டூர் குவிக்காக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள்.
ஸோ அங்கே ரோஸ் கார்டன்லேருந்து போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வர வழியில் ஒரு இடத்துல வந்து உட்காந்தோம். அங்கே நிறைய மங்கீஸ் இருந்தது, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்து மங்கீஸ் இருந்தது. ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறமேட்டு அங்கேருந்து திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இதை எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியூர் ஃபால்ஸ், பீக்கு பார்க், சயின்ஸ் பார்க், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு சூப்பரான வீடியோ மேட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொல்ல மறந்துட்டேன், உங்கள் எல்லாருக்கும் தஷாஸ் லைஃப் ஸ்டைல் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.